அனைவருக்கும் வணக்கம். ஷட்பல விதிகளில், அதாவது ஷட் என்றால் 6, அந்த 6 பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஸ்தான பலம், திக்கு பலம், திருக்பலம், காலபலம், நைசர்கிக பலம், ஜேஷ்டா பலம், இந்த மாதிரி 6 விதமா இந்த ஷட்பலத்தை பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த 6 விதமான பலத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணணுன்றது அடிப்படை விதி. இதுல ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிரகம் நின்ற வீட்டின் பலம். அதாவது அந்த கிரகம் ஆட்சியா இருக்கிறாரா, உச்சமா இருக்கிறாரா, மூல திரிகோணம் பெற்றிருக்கிறாரா, நட்பு வீடுகளில் அமர்ந்து இருக்கிறாரா, அல்லது வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறதா, இது போன்ற பல நிலைகளில் அந்த கிரகத்தின் சுய பலத்தையும் வீட்டின் பலத்தையும் ஆய்வு செய்வது ஸ்தான பலம். திக்பலம் என்பது, திக்கு என்றால் திசைகளை சொல்லுவது. ஒரு கிரகம் அப்படின்றது உதயம், அஸ்தமனம் 2 நிலைகளை அடையும். இதுல திக்கு என்றால் திசையை சொல்லக்கூடியதுன்னு நான் சொன்னேன். லக்னத்தில் குருவும் புதனும், 7ல் சனியும், 4ல் சந்திரனும் சுக்கிரனும், 10ல் செவ்வாயும் சூரியனும் திக்பலம் அடைகிறார்கள். இதில் லக்னம் என்பது கிழக்கையும், 7ஆம் இடம் என்பது மேற்கையும், 4ஆம் இடம் என்பது வடக்கையும், 10ஆம் இடம் என்பது தெற்கு திசையும் குறிப்பது. அப்ப இந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல திக்பலம் என்ற அமைப்பை பெறுகிறது. அதற்கு 7ஆம் இடத்தில் நிஷ்பலம் என்ற அமைப்பை பெறுகிறது. திக் என்றால் ஆட்சிக்கு, உச்சத்திற்கு நிகரான பலனை செய்யும் என்பது அடிப்படை. திருக்பலம் என்பது திருக் என்றால் பார்வை, திருஷ்டி பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த அமைப்புல கிரகங்களுடைய பார்வை பலத்தை சொல்லுவது திருக்பலம் என்பது. காலபலம் என்பது சில கிரகங்கள் இரவிலும், சில கிரகங்கள் பகலிலும் பலம் அடையும். அப்ப ஜனனமானது பகலா இரவா என்பதை முன்வைத்து சொல்லக்கூடியது காலபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஜேஷ்டா பலம், ஜேஷ்டான சேட்டை, பாவ கிரகங்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த சனி, செவ்வாய்லாம் அந்த ஜேஷ்டா பலத்துல நல்ல பலமா இருந்ததுன்னா தசாபுத்தி நடக்கும்போது நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஒரு கிரகம் நைசர்கிக பலம் அப்படின்னு சொல்லுவோம். நைசர்கிகனா இயற்கை, நைசர்கிகம்னா இயற்கை. இயற்கையாகவே சுப கிரகங்கள், இயற்கையாக பாவ கிரகங்கள் என்று 2 நிலைகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. இதை சொல்லக்கூடியது. அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இத்தனையும் நம்ம பார்க்கணுமானா அவசியம் பார்க்கணும். அப்பதான் நமக்கு அந்த கிரகத்தினுடைய சுப அல்லது அசுப பலன்களை பிரித்து ஆய்வு செய்ய முடியும். மேலும் லக்னாதிபத்தியத்திற்கு சுப மற்றும் அசுப ஆதிபத்திய பலன்களை பிரித்து கிரகங்களின் பலத்தை பொருத்தி பலன் சொன்னால் தசாபுத்திக்கு அற்புதமாக ஒத்துரும். மிக்க நன்றி.